ரீசெண்டாக ஒரு ஸ்ரீலங்கன் சிட்டிசன் இஸ்லாமிய பெண்மணி ஏஷியன் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ரன்னிங் கேம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சு கோல்ட் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நிறைய பேர் பலரும் பலவிதமாக சோசியல் மீடியாக்களில் கலவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஸ்பெஷலி அவங்க உடுத்திருந்த ஆடையை பொறுத்து நம்மளுக்கிட்டேயும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நம்மளும் அவங்களுக்கு பதில் கொடுத்தோம். நம்ம என்ன சொன்னோம், அடுத்தது பர்சனல் கருத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பதிவுறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அப்போ உங்களுக்கும் ஒரு ஐடியா ஒன்று தோணும். வீடியோ கடைசியில் உங்களுக்கு தோன்றதை நீங்கள் நல்ல முறையில் உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம் அந்த கமெண்ட் செக்ஷனில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த சகோதரி ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் கூட இஸ்லாத்தை ரெகக்னைஸ் பிரதிநிதிப்படுத்துறதுக்காக அவங்க ரன்னிங் செய்யலை. ஒரு இலங்கை பிரஜையாக அவங்க ஓடினாங்க, அவ்வளோதான், வின் பண்ணாங்க. அது நம்மளுக்கு ஒரு ஸ்ரீலங்கன் சிட்டிசனாக நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம். இது அவங்க ரன்னிங் செய்யக்கல உடுத்திருந்த உடம்பை காட்டிக்கிட்டு இருந்தாலும் தப்பு தான், அது சப்போர்ட் பண்ண வரல. ஒரு தப்பு பண்ணுறவங்களை எப்படி திருத்தணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தில் தப்பா திருத்த சொல்லிருக்கு. சொல்றது நம்ம கடமையாக இருந்தாலும் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் அது அவங்க கடமைன்னு. அதனால ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அசிங்கமாக திட்டுறது, அவங்கள அசிங்கமாக எழுதி போடுறது, இதெல்லாம் அழகான முறை இல்லை. இது இஸ்லாமிய வழி அல்ல. நான் ஏன் சொல்கிறேன்டா, இதை விட இந்தியாவுலேயும் பல கேமுகள் விளையாடுற இஸ்லாமிய சகோதரிகள் இதை விட மோசமான உடுப்புகளை ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு விளையாடுறாங்க. ஏன் இவங்க இந்த சகோதரியை மட்டும் டார்கெட் பண்ணி நம்ம பேசணும்? என்னை பொறுத்தவரையில் இந்த சகோதரிக்கு விளையாட்டு துறையில் இருந்த ஆர்வமும் அறிவும், அதை பற்றி இருந்த நாலேஜும், இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுல அந்த அறிவு அந்த ஆர்வம் பெருசாக இருக்கல அப்படின்ட்டு எனக்கு தோணுது. கம்ப்ளீட்டாக நம்ம அந்த சகோதரியை குறி வச்சு இவங்க இப்படி தப்பு பண்ணிட்டாங்கன்னு நம்ம கம்ப்ளீட்டாக குறை சொல்லவும் முடியாது. ஏன்னா அவங்க வழிகாட்டலை அப்படி இருந்திருக்கலாம், அவங்களோட சூழல் அப்படி வளர்ந்திருக்கலாம், அவங்களோட தாய் தந்தையர்கள் பெற்றோர்கள் அப்படி வளர்த்திருக்கலாம். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு எல்லாரும் இப்படி தான் இருக்கணும், இஸ்லாம் சொன்ன வழிமுறை தான் இருக்கணும் அப்படின்னு ஆசை தான். ஆனால் அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு. ஸ்ரீலங்கன் சிட்டிசனாக இவங்க கோல்ட் மெடலிஸ்ட் அடிச்சிட்டாங்கங்கிறது சந்தோஷப்படுறோம். ஆடை தெரிவு அப்படின்ட்டு வர விஷயத்தில் அவங்க ஆடை தெரிவுல பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் கன்சிடர் செலுத்திருக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். தண்டை பிள்ளைக கௌரவமாக தண்டை பிள்ளையோட உடம்பை வெளியில் காட்டக்கூடாது அப்படின்ட்டு மறைச்சி வழி நடத்தக்கூடிய தாய் தந்திர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் மானத்தை பாதுகாக்கிறதுக்கு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த சகோதரி இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்கள தப்பு சொல்லலை. அவங்களுக்கும் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறது நம்ம கடமை. அவங்களுக்காக பிரார்த்தனை செய்வோம், அவ்வளோதான். மேலே இருக்கிறவன் தான் அவங்களுக்கு தாயத்து கொடுக்கணும், நேர்வழி காட்டணும்.